கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் தமக்கு தொடர்பிருப்பதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியலில் நேரடியாக தங்களை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் இதுபோன்ற போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பிருப்பதாக தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூஸ் புலனாய்வு வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் தமக்கு தொடர்பிருப்பதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றார். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமே சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கட்சி நிர்வாகிகளிடம் ஆவணங்களை பெற்று வைத்திருந்தார் என்று கூறுவதில் உண்மை இல்லை என்ற அவர் அவரது பெயருக்கு களங்கம் கற்பிக்க முயல்பவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் அரசியலில் தங்களை நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் கூறினார். மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த ஒரு நிர்வாகியிடத்திலும் எந்த ஆவணத்தையும் எப்பொழுதும் பெற்றது கிடையாது. மாண்பு அம்மா அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையில் செய்தி வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த விசாரணையில் தான் யாரெல்லாம் இதுக்கு பின்பலமாக இருந்திருக்கிறாங்க, உண்மைக்கு பாரான செய்தி எதற்காக சொல்றாங்க என்பதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, நேரடியாக அரசியலே எங்கள் எதிர்கொள்ள முடியாத திராணியற்ற முதுகெலும் இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட கோழைத்தனமான குறுக்கு வழியை கையாளுறாங்க. குறுக்கு வழியில் ஆட்சியை கலைக்க சிலர் முயற்சிப்பதாகவும் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் முதலமைச்சர் கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 22 முறை நீதிமன்றத்தில் ஆஜரான போது சொல்லாத தகவல்களை சிறையில் உள்ளவர்கள் இப்போது சொல்ல காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் வழக்கை நீர்த்துப்போகச் செய்ய முயற்சிகள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 22 முறை நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராயிருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் ஏன் சொல்லல? கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வர இருக்குது, விசாரணை தொடர் இருக்குது. அப்பொழுது இந்த கேஸை நீத்து போகிற மாதிரி செய்கிறாங்களா, இல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில பேர் இந்த இயக்கத்தை மீதும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதுக்கு ஏதாவது களங்கம் கற்பிக்கின்ற விதமாக செயல்படுகிறார்களா, பின்பலமாக இருக்கின்றா என்பதையெல்லாம் விசாரணையில் தான் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். இதனிடையே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோடநாடு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் கோடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ், சயன், மனோஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ராஜன் சத்யா கொடுத்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோடநாட்டில் கொள்ளை நடந்தபோது போலீஸ் பாதுகாப்பு என்ன ஆனது என்றும் மின்சாரம் தடைப்பட்டதற்கும் சிசிடிவி கேமரா இயங்காததற்கும் யார் காரணம் என திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நீலகிரி முன்னாள் எம்பியுமான ராசா அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆபீஸை ஒரு கேம்ப் ஆபீஸா கோடநாட்டுக்கு போய் அங்கேயே அதிகாரிகளை வரவழைத்து, அமைச்சர்களை வரவழைத்து, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதே பணியை, அதே கடமையை அவரே ஒப்புக்கொண்டு நான் அங்கே இருந்து தான் ஆற்றினேன், அதுல என்ன தவறு என்று கேட்ட இடம் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்ற அன்று இரவு ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையா? முன்னாள் முதலமைச்சர்னே வச்சுக்குவோம், அவங்க வீட்டு கூட இருக்குதே, முன்னாள் துணை முதலமைச்சர் கூட வீட்டு கூட இருக்கு. அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அப்புறம் உங்களுக்கே தெரியும், இது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அதாவது நான் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற போதுதான் உதகையில் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று இந்த கோடநாடு பங்களாவுக்கு என்று தனி மின்சார வயர் இழுக்கப்பட்டது. தனியா மின்சார வயர் 24 மணி நேரமும் தடைபடாத மின்சாரம் தரப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பு அனுமதி பெற்று
தனி மின்சார லைன் அங்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம், யார் பின்னணி? அப்புறம் 27 சிசிடிவி கேமரா அங்க இருக்கு. அந்த 27 சிசிடிவி கேமராவும் ஒரு கேமரா கூட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒர்க் பண்ணலையே, என்ன காரணம்? பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். பொருளாதாரத்தில் நலிந்த உயர்சாதி ஏழைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. மசோதா நிறைவேற்றப்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவுக்கு ஆதரவாகவே வாக்களித்தன. அதிமுக, திமுக உறுப்பினர்கள் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறிய நிலையில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி ஆண்டு வருமானம் 8 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க இந்த மசோதா வழிவகுக்கும். இந்திய அரசியல் வரலாற்றில் மகா கூட்டணி என்பது தோல்வியடைந்த முயற்சி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று பேசினர். பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் இந்திய அரசியலில் முதன்முறையாக ஒரு தனிநபரை தோற்கடிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைவதாக கூறினார். மத்தியில் வலுவான ஆட்சி அமைந்தால் ஊழல் செய்ய முடியாது என அஞ்சுபவர்கள் கூட்டணி மூலம் வலுவற்ற அரசை அமைக்க முயல்வதாகவும் பிரதமர் விமர்சித்தார். ये सारे मिलकर अब देश में एक मजबूर सरकार बनाने में जुट गए हैं। वो नहीं चाहते कि देश में मजबूत सरकार बने और उनकी दुकान फिर बंद हो जाए. அயோத்தி வழக்கை தாமதப்படுத்துவதற்கு காங்கிரஸ் முயற்சிப்பதாக விமர்சித்த பிரதமர் மக்களின் விருப்பத்திற்கு எதிரான செயல்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் முனைப்புடன் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். कांग्रेस और उनके साथियों ने पूरी कोशिश की है कि ऐसे हर कानून का विरोध करें, ऐसी हर योजना का विरोध करें जिससे देश मजबूत होता हो. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர்ஜாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது குறித்து விளக்கமளித்த பிரதமர், இது நாடு சந்திக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வை தராவிட்டாலும் புதிய இந்தியாவுக்கான நம்பிக்கையை வழங்கும் என கூறினார். 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். தான் கைது செய்யப்படலாம் என அச்சுறுத்தல்கள் எழுந்தபோதும், அமித்ஷாவை கைது செய்து சிறையில் அடைத்த போதும் 12 ஆண்டுகள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த தாம் சிபிஐக்கு தடை விதிக்கவில்லை என குறிப்பிட்ட பிரதமர், தற்போது சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஆந்திர மாநிலங்கள் அச்சத்தின் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்திருப்பதாக கூறினார். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தனிப்பெரும்பான்மையுடன் அமைந்த அரசு எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டிலும் சிக்கவில்லை என குறிப்பிட்ட பிரதமர், ஊழல் கரையற்ற அரசு என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வோம் என்றார். முன்னதாக உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவும் தீவிரவாதிகளுக்கு நரேந்திர மோடி அரசு வாய்ப்பளிக்கவில்லை என்று தெரிவித்தார். கடந்த 4.5 ஆண்டுகளில் நாட்டில் மிகப்பெரும் தீவிரவாத தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் தலா 38 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள கட்சிகள் காங்கிரசுக்கு அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளை விட்டுக் கொடுத்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வரும் பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இது தொடர்பாக லக்னோவில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி, 1993ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச தேர்தலில் பகுஜன் சமாஜ் தலைவர் கன்ஷிராமும் சமாஜ்வாதி தலைவர் முலாயம் சிங்கும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதை குறிப்பிட்டார்.
அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டதாகவும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கருத்து வேறுபாடுகளை மறந்து கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் கூறினார். தங்களது கூட்டணி நாட்டில் புதிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியின் தூக்கத்தை கலைக்கும் என்றும் மாயாவதி கூறினார். காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா என எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களின் கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். अर्थात फर्क केवल इतना ही है कि इस मामले में कांग्रेस पार्टी के राज में उस समय घोषित इमरजेंसी थी और अब बीजेपी के राज में अघोषित इमरजेंसी लगी हुई है. நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் தலா 38 தொகுதிகளில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் போட்டியிடும் என்று மாயாவதி தெரிவித்தார். 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் சோனியா போட்டியிட்ட ராபரேலி மற்றும் ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி ஆகிய தொகுதிகளை காங்கிரசிற்கு விட்டுக் கொடுப்பதாகவும் மாயாவதி தெரிவித்தார். கடந்த காலங்களில் காங்கிரசுடனான கூட்டணியால் தங்களுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை என்பதால் இனி எந்த மாநிலத்திலும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று மாயாவதி கூறினார். மாயாவதியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகிலேஷ் யாதவ் பாரதிய ஜனதாவின் மோசமான ஆட்சியை வீழ்த்த இந்த கூட்டணி அவசியம் என்று கூறினார். சாதியை வைத்தே பாரதிய ஜனதா அரசியல் செய்வதாகவும் விபத்தில் இறப்பவர்களிடம் கூட முதலாவதாக சாதி கேட்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமராக மாயாவதி வருவதற்கு ஆதரவு தெரிவிப்பீர்களா என்று கேட்டபோது மாநிலத்திலிருந்து மற்றொருவர் பிரதமராக வர ஆதரவளிப்போம் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். மாயாவதி जी को आप प्रधानमंत्री के रूप में सपोर्ट करेंगे? आपको पता है कि मैं किसको सपोर्ट करूंगा और मैंने पहले भी कहा और आज फिर कहता हूं कि उत्तर प्रदेश ने हमेशा प्रधानमंत्री दिया है और हमें खुशी होगी कि उत्तर प्रदेश से फिर एक प्रधानमंत्री बने. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அஜித் சிங்கின் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தங்களுக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கீடு செய்வதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கான தொகுதிகளில் இருந்து விட்டுக் கொடுக்க முடியாது என்று மாயாவதி அறிவித்துள்ளதால் அகிலேஷ் யாதவிடம் பேச்சு நடத்த உள்ளதாக ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் மீது எந்த குற்றச்சாட்டையும் அகிலேஷ் யாதவ் கூறவில்லை. இதனால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடன் கூட்டணி அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதில் மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தடை விதிக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியது. இதையடுத்து தமிழக அரசின் கோரிக்கை தொடர்பாக 4 வாரத்தில் பதிலளிக்கும் மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் மேகதாது விவகாரத்தில் பொறுத்தவரை விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மட்டுமே கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினையை சுமூகமாக பேசி முடிக்காமல் அணை கட்ட அனுமதி வழங்கப்படாது என குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு தவறான தகவல் அடிப்படையில் தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக அரசு உடனடியாக மேகதாது அணைக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வாட்டாள் நாகராஜ் தலைமையில் தமிழக கர்நாடக எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரியின் குறுக்கே மேகதாது என்னும் இடத்தில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழக டெல்டா விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கன்னட சாலுவாலி கட்சியின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கன்னட சாலுவாலி கட்சியினர் உட்பட பல்வேறு கன்னட அமைப்புகளை சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். மேகதாது அணைக்கான பணிகளை கர்நாடக அரசு துரிதப்படுத்த வேண்டும் என அவர்கள் அப்போது வலியுறுத்தினர். பின்னர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் வாட்டாள் நாகராஜை கைது செய்தனர். மேகதாது அணை கட்ட தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்தால் தமிழ் படங்களை திரையிட விடமாட்டோம் என வாட்டாள் நாகராஜ் தெரிவித்தார்.
பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதால் சென்னை புறநகர் சாலைகளிலும் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாக அதிகப்படியான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டிருக்கிறது. காவல்துறை அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு வருது? கூடுதல் விவரங்கள் என்ன? நித்யா, தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கல் பண்டிகையானது வருகின்ற செவ்வாய்க்கிழமையானது கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழகத்தின் பிரதான நகரமான சென்னையிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் நேற்று இரவிலிருந்தே தங்களுடைய பயணம் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அலுவலகத்தில் செல்வர்களும் கல்லூரி மற்றும் ஒரு சில பள்ளி மாணவர்களும் குடும்பத்துடன் நின்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 2,00,000க்கும் அதிகமானோர் ஒரே சமயத்தில் குறிப்பாக இன்று மாலை முதல் வெளியேறி வருவதால் சென்னை மாநகரத்தினுடைய புறநகர் பகுதிகள் அனைத்துமே குறிப்பாக சென்னை மாநகரின் ஒரு சில பகுதிகளும் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து கார்கள், அதாவது கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் சொந்த வாகனங்கள் மூலமாக வெளியேறக்கூடிய மக்கள் தாம்பரம் பெருங்குளத்தூர் வழியாக சென்று கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை கோயம்பேடுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. மாநகரிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னை கோயம்பேடுக்கு வந்து தனியார் பேருந்து மூலமாக இருக்கட்டும் அல்லது அரசு பேருந்து மூலமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்து கொண்டிருப்பதால் அதன் காரணமாக வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் வரக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இந்த பகுதியிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த புறநகர் பகுதிகள் மதுரவாயிலாக இருக்கட்டும், அதே போல பூந்தமல்லியாக இருக்கட்டும், அதே போல ஆந்திரா நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் செல்லக்கூடிய மாதவரம் இருக்கக்கூடிய இந்த புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளுமே தற்பொழுது கடுமையான போக்குவரத்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 2,00,000க்கும் அதிகமான மக்கள் ஒரே நாளில் தற்போது சென்னையை விட்டு வெளியேறக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாகவே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட 3,770 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தனியார் வாகனங்கள், தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் சொந்த வாகனங்கள் மூலமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய, சென்னையில் தங்கி பணியாற்றக்கூடிய, சென்னையில் இங்கே தங்கியிருக்கக்கூடிய மக்கள் வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருவாய் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு போலீசாக இருக்கட்டும், அதே போல போக்குவரத்து காவலர்களாக இருக்கட்டும் கூடுதலாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக வாகனங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் போக்குவரத்து காவலர்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சிறப்பு காவல்படை சேர்ந்த போலீசார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாமல் நிற்காத வண்ணம், தொடர்ச்சியாக நீண்ட நேரம் அங்கு நிற்காத வண்ணமும், போக்குவரத்து நெரிசல் தேங்காத வண்ணமும் போக்குவரத்து காவல்துறையினால் இந்த போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக காவலர்களுக்கு பணியாற்ற, அதாவது இந்த பொங்கல் பண்டிகைக்காக பணியிருக்கக்கூடிய காவலர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னமே குறிப்பிட்டது போல எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாகனங்கள் தொடர்ச்சியாக அல்லது நீண்ட நேரமாக தேங்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளுமாறு பணியிருக்கக்கூடிய போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமா பாண்டியராஜன், பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதால் சென்னை புறநகர் சாலைகளிலும் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி பாண்டியராஜன். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதால் மதுரை மாவட்டம் களைகட்டியுள்ளது. அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன் பெற்று சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இதையொட்டி அங்கு வாடிவாசல் அமைப்பது, தடுப்பு வேலி, கேலரி மைதானம் அமைப்பது என போட்டிக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினரோடு ஆட்சியர் நடராஜன் ஆலோசனை நடத்தினார்.
அப்போது ஜல்லிக்கட்டு குழுவினர் மட்டுமே நன்கொடை வசூல் செய்ய வேண்டும், எந்த சமூகத்தினருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது, கோவில் காளைகளுக்கு அனுமதி இல்லை என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்று ஜல்லிக்கட்டு குழு தலைவர் ராகவன் தெரிவித்தார். முன்னதாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கான முன்பதிவு நடைபெற்றது. அதிகாலை முதலே காத்திருந்து மாடுபிடி வீரர்கள் டோக்கன்களை பெற்றுச் சென்றனர். காலையில இருந்து ரொம்ப இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடக்கும்ன்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைம் மட்டும் 4 மணியா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தாமா மாடு கழட்டி எல்லா மாடியும் அவுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதேபோல் அலங்காநல்லூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற முன்பதிவில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 150 சென்டிமீட்டர் உயரமும் 55 கிலோ எடையும் கொண்டிருக்க வேண்டும். முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டு வகுப்பறையில் அமர வைத்து உயரம், எடை மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டன. 1 மணி நேரம் மட்டுமே டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் புறப்பட்டனர். கடந்த முறை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் தங்க மோதிரம் பெற்ற மதுரை கருப்பாவூரணியைச் சேர்ந்த கார்த்திக்கு டோக்கன் கிடைக்கவில்லை. இதனால் அவர் கவலையோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இங்க ஸ்டாலின் மோதிரம் வாங்கியிருக்கோம். எங்க ஊர்ல நிறைய பேர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சிறந்த விருது எல்லாமே வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் பதிய வந்தோம், வட்ட இறங்கிடுவோம். இந்தாட்டி பதிய வந்துட்டு இந்த டோக்கன் பூராமே சஸ்பென்ஸாக முன்னாடியே கொடுத்துட்டாங்க. முன்னாடியே சொல்லலை, இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு டோக்கன் கொடுக்குறோம்னு அப்படி சொல்லுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, சொல்லுவாங்க. இந்தாட்டி எதுவுமே சொல்லாமல் சரி எப்பயும் மூலம் பதிவாங்க நாங்கள் வந்தோம். பார்த்தா டோக்கன் பூரா 4 மணிக்கே அவுட்டாக பண்ணி விட்டாங்க. பூரா டோக்கன் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ பின்னாடி வந்தோம் நாங்கள் பூராமே கொஞ்சம் வெளியில் நிற்கிறோம். ஆனால் மாடு பிடிக்க தெரியாத ஆளு பூரா உள்ளுக்கு போயிட்டாங்க. மாடு நல்லா பிடிக்கிற ஆளு பூராமே வெளியில் இருக்கிறோம். முதல் ஆளாக டோக்கன் பெற்ற வங்கி ஊழியரான உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த விவேக் மருத்துவ பரிசோதனையில் நிராகரிக்கப்பட்டார். இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதாக கூறி அவரது விண்ணப்பத்தை மருத்துவர்கள் நிராகரித்தனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் திருவிழா களைகட்டி உள்ளது. பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவதால் முன்னதாகவே பொங்கலை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை திருவொற்றியூரில் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் மண்பானையில் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வாடிவாசல் போல செட் அமைத்து மாணவர்கள் மாடுகள் போன்று தத்ரூபமாக வேடமணிந்து ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்குவது போல நடத்தி காட்டினர். தேனி தேவதானப்பட்டி அருகே தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். விவசாயத்தை போற்றும் விதமாக மண்வெட்டி மற்றும் மாடு வேடமணிந்தும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தஞ்சை விழார் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மண் அடுப்பு பானையில் பொங்கல் வைத்து மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்களும் உற்சாகமாக கொண்டாடினர். பாரம்பரிய இசையான பறையடித்தும் பாடல்கள் பாடியும் மாணவிகள் உற்சாக ஆட்டம் போட்டனர். சிவகங்கை மகளிர் கல்லூரியில் மஞ்சள் கொத்து கரும்புடன் மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என உறக்க முழக்கமிட்டு குதூகலத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் காரைக்குடி அருகே ரஷ்ய நாட்டு மாணவ மாணவிகள் தமிழரின் பாரம்பரிய உடையணிந்து மாவட்ட ஆட்சியருடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொங்கல் பண்டிகைக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்க கடைவீதிகளில் மக்கள் திரளத் தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக பொருட்களின் விலையும் உயரத் தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி சந்தையில் மல்லிகைப்பூ விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதற்கு பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவது மட்டும் காரணமல்ல. கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் செடியிலேயே கருகியுள்ளதால் வரத்து குறைந்ததும் காரணமாக இருக்கிறது. நேற்று கிலோ 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 3000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று நேற்று 1100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ இன்று 2500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சம்மங்கி, அரளி, கேந்தி, கோழிக்கொண்டை, நாட்டு ரோஜா, செவ்வந்தி போன்ற பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சந்தைக்கு மல்லி வரத்து வெகுவாக குறைந்துவிட்டது. ஏக்கருக்கு 60 கிலோ மல்லிப்பூ கிடைத்த இடத்தில் தற்போது வெறும் 5 கிலோ பூவே கிடைக்கிறது. கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லி தற்போது 3500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முல்லை 1140, ஜாதி முல்லை 1000 ரூபாய், கனகாமரம் 520 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் மொச்சை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற பொங்கல் பண்டிகைக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. அதே நேரம் வரத்து குறைந்துள்ளதால் தக்காளி விலையும் வெகுவாக உயர்ந்துள்ளது. சென்ற வாரம் கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சத்தீஸ்கர்ல இருந்து சாலை கொண்டு வர்றாங்க.
இங்கே இல்லாதனால சத்தீஸ்கரில் சரக்கு கொண்டு வர்றாங்க. சாதாரணமாக வந்து 15 ரூபா 18 ரூபான்றது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருந்த தக்காளினோட விலை இன்னைக்கு ரேட்டு வந்து 40 ரூபா. நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி 50 60 வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சரக்கு வந்து உற்பத்தி கம்மி. அது இன்னும் ஒரு மாதம் கிட்ட ஆகும் இந்த ரேட் இன்னும் குறையிறது. அதே நேரம் கோயம்பேடு சந்தைக்கு பொங்கல் பொருட்கள் வர தொடங்கிவிட்டன. தற்போது கரும்பு ஒரு கட்டு 500 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அடுத்த 2 நாட்களில் இதன் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக், டயர் போன்றவற்றை எரித்து மாசு ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஷம்பு கலோலிக்கர் எச்சரித்துள்ளார். பயனற்ற பழைய பொருட்களை போகி பண்டிகையின் போது எரிப்பது மக்களின் வழக்கம். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவித்தாலும் கூட காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த பழக்கத்தை மக்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த சூழலில் மாசில்லா போகி என்ற தலைப்பில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கருத்தரங்கிற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய ஷம்பு, பொருட்களை எரித்து மாசு ஏற்படுத்தினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறினார். சென்னையில் 30 குழுக்கள் கண்காணிப்பில் ஈடுபடும் என்றும் மாவட்டங்கள் தோறும் அந்தந்த மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அலுவலகங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலே யாராவது பொதுமக்கள் இந்த டயர் டியூப் பர்ன் பண்ணுறதோ இல்லைன்னா இந்த அரசாங்கத்தின் ஆணையை ஏதோ எதிர்த்து ஏதோ பண்ணான்னா கண்டிப்பாக அவர் அகென்ஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புகழ்பெற்ற எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் பொங்கலை முன்னிட்டு சுமார் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி உள்ளன. எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் இந்த சந்தை மிகவும் புகழ்பெற்றதாகும். இதில் தேனி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொள்வர். இந்நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. ஆயிரக்கணக்கான வணிகர்கள் ஒன்று கூடியிருந்ததால் சந்தையே மக்கள் கடலாக காட்சியளித்தது. சுமார் 10,000 ஆடுகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டன. 4,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை எடைக்கு ஏற்ப ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. மற்ற நாட்களை விட இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து கிடாய்களோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா மழை தண்ணி ஒன்று இல்லை, அதனால ரேட்டு கம்மி வந்து அதிகமாக இருக்கு. தோராயமாக ஒரு 10 கிலோ குட்டி பிடிக்கணும்னா இன்னைக்கு வந்து சந்தை மதிப்புக்கு இன்னைக்கு 8,000 ரூபா சொல்ற நிலையில இருக்கு. அப்போ கறிக்கடைக்காரங்க வந்து 600 ரூபாய்க்கு வித்த கிடாய்கள் வந்து இன்னைக்கு வந்து 700 750ங்கிற அளவு விற்கிற அளவுக்கு வந்து ரேட் வந்து கூடுற காரணமாக ஆகி போச்சு. மொத்தத்தில் இந்த சந்தையில் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின்றன என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மழை குறைந்து போனதாலும் பனி விழும் காரணத்தாலும் ஆடுகளுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வந்த விலைக்கே ஆடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விற்றுவிட்டதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்த மழை பனி இந்த மாதிரி ஒரு விஷயம் மழையில் இருந்தாலுமே பனி ஜாஸ்தியாக வந்து வியாதிகள் நிறைய வந்து சளி பிடிச்சி நிறைய வந்துருக்கு. ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு இதில் தான் இருக்குது. அதனால் கிராமத்தில் உள்ளவங்க வந்து பார்த்து இன்னைக்கு நம்ம கிடைச்சது போதும் அப்படிங்கிறத சேல்ஸ் பண்ணிடுவோங்கிறது கொண்டு வந்துருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை விற்பனையோடு ஒப்பிடும்போது நடப்பாண்டில் விற்பனை 1 கோடி ரூபாய் அதிகம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் பொதுவாக இந்த ஆண்டில் ஆடுகளின் வரத்து அதிகம் என்றும் விற்பனை குறைவுதான் என்றும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டினர். 10,000 ஆடுகள் வந்திருந்த பட்சத்தில் சுமார் 9 கோடி ரூபாய் அளவுக்காவது விற்பனை நடந்திருக்க வேண்டும் என வியாபாரிகள் கருதுகின்றனர். கஜா புயல் காரணமாக கரும்பு விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பொங்கல் கசப்பாக மாறியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள், திருவையாறு, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. கஜா புயலின் கோர தாண்டவத்தால் 8 அடி வளர வேண்டிய கரும்பு 6 அடி மட்டுமே வளர்ந்துள்ளதால் அறுவடை முடிந்தும் வாங்க ஆளில்லை என்கின்றனர் விவசாயிகள். வியாபாரிகளுக்கும் வந்து பார்த்துட்டு இது கரும்பு குட்டையா இருக்கு, கணு வெட்டி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறவா நாங்கள் அந்த பொசலில் அடித்து நாங்கள் நிமித்தி 10,000 20,000 செலவு பண்ணி நிமித்தி கட்டி எங்களுக்கு கொள்ளை குத்தகையும் நாங்கள் செலவு பண்ண காசும் எடுக்க முடியாது பிறகு கையிலேருந்து தான் நாங்கள் நட்டப்பட்டு தான் நாங்கள் கொடுக்கணும். ஏக்கருக்கு 15,000 கரும்புகள் வரை சேதமடைந்திருப்பதாகவும் இதுவரை அரசு சார்பில் எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு வந்து 30,000 கம்பு நாங்கள் வெட்டணும். 30,000 கம்பு இந்த வருஷம் வந்து 15,000 கம்பு வெட்டுவோம். 15,000 கம்பு நஷ்டம் ஏக்கருக்கு. அப்படிங்கிறப்ப 15,000 கம்புகள் வந்து எங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 1,50,000 2 லட்சம் வந்து நஷ்டம்.
அப்படிங்கிறப்ப இந்த கவர்மெண்ட் இதை பாதினாலும் கொடுக்கணும்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த நிவாரணம் அறிவிக்கல. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பாலக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்பு பயிரிட்ட விவசாயிகளுக்கும் இதே நிலையே நீடிக்கிறது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கரும்புகளை நிமிர்த்து வைத்து நீர் பாய்ச்சியும் எந்த பயனும் இல்லை என்கிறார் விவசாயி குணசேகரன். வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு எங்களை ரொம்ப நஷ்டப்படுத்திருச்சு. மாவட்ட நிர்வாகம் இதை இதுவரைக்கும் கண்டுகிட்டதாகவோ எங்களுக்கு எந்த நிவாரணமோ கொடுத்ததாகவோ விவசாயத்துக்கு கிடையாது. நாங்கள்லாம் எப்படி பொங்கல் விழா கொண்டாடுவோம்ங்கிறது கேள்விக்குறியான சூழ்நிலையில இருக்கு. கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வாழ்க்கையை கரும்பு சாகுபடியாவது மாற்றும் என நம்பியவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. பொங்கல் பரிசு வழங்கும் அரசு விவசாயிகளின் வாழ்வையும் வளம் பெற செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் இருந்து செய்தியாளர்கள் குருநாதன் மற்றும் ராமன்.